நம்முடைய சரிகிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்பொழுது இன்னர் மேன் எப்படி இருக்கிறான்? இன்னர் மேன் செத்து போயிட்டா அவுட்டர் மேன் காலி. ஹல்லேலூயா. அப்ப இன்னர் மேன் என்ற என்ன? ஆத்மா, ஆவி. ஹல்லேலூயா. அப்ப மரண இருள் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது பொல்லாப்புக்கு பயப்படேன். தைரியமா வரணும். மாமிச தைரியம் அல்ல. மாமிச தைரியம் யார டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. ஆமே. மரணமா? மரணத்துக்கு ஏதுவான வியாதி டாக்டர் சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் என் மேய்ப்பர் பெரியவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களை ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பார். ஒருவேளை இந்த வியாதி மட்டுமல்ல, உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது, நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டாய், ஒரே இருள். ஆமென். யாருமே இல்லைன்னா தனிமையில் இருக்கிற பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஒரு இருள் சூழ்ந்த இடத்திலே வெளிச்சம் வந்த உடனே இருள் காணாமல் போய்விடும். ஆமென். இருள் சொல்லிட்டு போகுமா, வெளிச்சமே வெளிச்சமே நான் போயிட்டு வரேனே. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக இருள் நிற்க முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? எங்க இருக்கு உன் கூர்? உன் ஃபார்முலா எங்க இருக்கு? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இப்படியாக சொல்லி பாருங்களேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருந்தால் இப்படியா இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவோங்க, வழி நடத்துவோம். சில ஆடுகள், சில ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பட வழி நடத்தும். நீங்க இப்படிதான் பேசணும், இப்படிதான் நீங்க எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சொல்லணும். ஆமென். இப்படி சொன்னா அவங்க வாழ்க்கையில மரண இருள் வரும் பொழுது நீ எப்படி சொல்லுவாய் தெரியுமா? நடுக்கத்தோடு பேசுவாய். மேய்ப்பனே மேய்ப்பனே காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதறுவாய். உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது, உறுதி இருக்காது. கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கும் பொழுது, அதாவது சபையில் இருக்கிற மேய்ப்பருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல பிரதான மேய்ப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அன்பு கூற வேண்டும். அப்போ என்ன பண்ண? மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும் ஆமென், இது ருசி பார்க்கணுங்க. ஒருவேளை கடந்த நாட்கள் நீங்கள் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தீர்களா? பணம் இல்லாத ஒரு மரண இருள். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். பணத்தை காட்டிலும் பரலோகம் பெருசுங்க. ஹல்லேலூயா. ஏன் நமக்கு அந்த அறிவு வரல? பணம் இல்லை பணம் இல்லை சொல்லிக் கொடுத்த காட்டிலும் நீ பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாம் அல்லவா? ஆமென். ஆண்டவரே அன்றையுள்ள அப்பத்தை கொடுங்கப்பா, என் தேவையெல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரன் தான் நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீர்கள். பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன் எனக்கு பயம் இல்லை? ஏன் இந்த மரணம் இல்லை பள்ளத்தாக்கில நான் போகும்போது எனக்கு பயம் இல்லை, பொல்லாப்புக்கு பயம் இல்லை என்றால் தேவரீர் என்னோட கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. என் கூட நீங்க எப்பவுமே இருக்கிறீங்கப்பா. நேர் போல வரீங்கப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா கூட இருக்கும் பொழுது சாத்தானால ஒன்றும் செய்ய